வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி ஜெய் இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்க்குறப்போ. ஜெய் படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா நான் சரி ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா ஜெய் எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக ஒரு பெரிய விஷயத்த இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர். ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும். எந்த படமும் ரிவைசிங்கெல்லாம் போனதில்லை. ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு ஜெயா. அந்தளவுக்கு ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ கிடச்சிருக்கு. அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே தமிழ்பாவோட என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டயலாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, கிருத்தி, அண்ட் இவன் அசோக் செல்வம், பிரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்கிறார், ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருவார் அவர். அண்ட் நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்டு ரகு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் ஏகன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். அண்ட் அவனுடைய மெலடி ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபஸ்ட்டு யோகி பாபு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தான். அண்ட் அவன் வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் பயங்கரமாக ஊற்றெடுத்து ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு இந்த படத்தில் காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்டு உமாதேவி சொல்லவே வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் ஒரு ஸ்டைலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செம சூப்பராக இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வெளியிடுற சக்திவேலன் நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்றைக்கி என்ன சொன்னனோ அதே தான் இன்றைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுபாவம், இதுதான் என்னுடைய குணம். ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் நிச்சயமாக இது உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு, நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் டெஃபினட்டாக மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு என்ன சொல்கிற ஒரு டூல் இது. இந்த டூல் மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு மோசமான காலகட்டத்துக்கு தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க இது செய்வோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா
நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீலமில் வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீலம் இருக்குது. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் இந்த நாளை நம்ம எல்லோரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம். அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான். அந்த ப்ளூ ஸ்டார், அந்த நீல நட்சத்திரம், நீல வானம், அந்த நீலம் நம்மை வந்து சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, ப்ளூ ஸ்டார் ஆடியோ லான்ச். சரி, வழி விட்டுருங்கடா. ஹலோ, என்னடா யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டாக கேள்வி கேளுங்க. இல்லை, அதுதான். ஏன்னா வந்து இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குன்னா வந்து ராமர் கோயில் திறப்பு நடந்துகிட்ருக்கு. ஆனால் ராமர் கோயில் திறப்பு ஒட்டி வந்து இங்கே என்ன அது பின்னாடி நடக்கிற ஒரு மத அரசியலை வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த ஏன்னா வந்து இன்றைக்கி இதோட ராமர் கோயிலுக்கான ஆதரவு எதிர்ப்பு அப்படின்றத மீறி அதற்கு வந்து இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஒரு சிக்கலான சூழல் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே ஒரு மத சார்பின்மை அப்படின்ற ஒரு இந்தியா வந்து எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி நடிகர்கள் பல பேர் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை போல் வீடியோ வெளியிட்டிருக்காங்க ராமர் கோயில். இல்லை, அது வந்து இப்போ கோயில் கூடாது என்பது வந்து நம்மளுடைய பிரச்சனை இல்லை. பராசக்தியிலே ஒரு முக்கியமான டயலாக் இருக்குது. கோயில் வந்து கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கவலை. ஸோ அந்த கவலையின் அடிப்படையில் நம்ம வந்து கருத்து அது தேவையில்லைன்ற அடிப்படையில் தான் அது ஏன் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணணுன்னு கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் இப்படி ஒரு கோயில் வந்து திறக்கிறாங்க அப்படின்றத வந்து அது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை அதோட பார்க்கலாம். ஆனால் அது அரசியலாக்கப்படுறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது தான் நான் வந்து நிச்சயமாக அவர் வந்து இப்போ அவர் போனது அப்படின்றது அவரோட விருப்பம். அண்ட் வந்து லைக் என்ன சொல்கிறது, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம அவருடைய கருத்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ இதுவே வந்து அவர் கருத்துப்படி வந்து 500 ஆண்டுகள் பிரச்சனை வந்து தீர்ந்துருக்குதா சொல்கிறாரு. ஆனால் அந்த பிரச்சனைகள் பின்னால் இருக்கிற அரசியலை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. தப்பு ரைட்டுன்றதை மீறி அதில் எனக்கு விமர்சனம் இருக்குது. இல்லை, அந்த மாதிரி நியூஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் வந்து இப்போது திரௌபதி முர்மு வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து எல்லா நிகழ்வுலுமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ராஜஸ்தானிலேருந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அந்த நிதியில் வந்து பிரசாதம் வழங்கக்கூடாது அப்படின்றதே வந்து மிக மோசமானது. அது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அது சரியான செய்தியான்னு தெரியல. அப்படி அந்த செய்தி சரியானதாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது.